ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஆலு பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். கோதுமை மாவு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சாட் மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், எண்ணெய், நெய், உப்பு. இப்போ நம்ம ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பரோட்டா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவோட நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு, ஆயில் ரெண்டும் நல்லா மாவோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரெக்டான பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பொட்டேட்டோ ரெடி பண்ணுற வரைக்கும் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக நமக்கு இருக்கும். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக அதை தடவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ வேக வைக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். குக்கரில் 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்குல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வைக்கணும். நம்ம மசிச்சோம் அப்படின்னா அந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதனால் ஒரு 4-5 விசில் விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தோல் எடுத்துட்டு நான் மசிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படி மசிக்கும் போது உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கை வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கு நமக்கு இருக்குது. இதில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கோட இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்குது. அதையும் நம்ம எடுத்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை சிறு சிறு உருண்டைகளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கைக்கு இடையில வச்சு இப்படி எடுக்கிறேன். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் சைஸில் கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா பரோட்டா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸில் நீங்கள் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்ட் சைஸ் உருட்டினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ஓரத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உள்ளே அது நல்லா இருக்கும். மேலே கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா வரும். அதை எடுத்துட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு
மெதுவாக உருட்டி எடுங்க. ஒருவேளை நீங்கள் உருட்டும் போது வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா கையால் மட்டும் நீங்கள் வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக ஓரங்களில் மட்டும் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நடுவில் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பொட்டேட்டோ வந்து வெளியில் வந்துடும். அப்படி வராத அளவுக்கு நம்ம திரட்டிட்டு நல்லா சூடாக இருக்கணும் தோசைக்கல், அதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி திருப்பி விடணும். போட்டு உடனே ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிடுங்க. வெந்த பக்கத்தில் நம்ம வந்து கொஞ்சம் நெய் அல்லது பட்டர் எது இருக்கோ அதை கொஞ்சமாக நீங்கள் தடவிட்டுக்கோங்க. நெய் தடவி நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நம்ம நெய் போட்டதுக்கப்புறமா திருப்பிட்டு அடுத்த சைடும் நம்ம போட்டுக்கலாம். இப்படி 2 பக்கமும் நம்ம போட்டதுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அதே சமயத்தில் கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் அழுத்தி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்து வரும். ஏன்னா வந்து பரத்தா வந்து நல்லா திக்காக இருக்கும், வேகாது. அதனால் திருப்பி விட்டுட்டே இருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பக்கூடாது, மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க 2 சைடும். இப்போ நம்ம எடுக்க போகிற நேரத்தில் லைட்டாக நம்ம 2 பக்கமும் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பரோட்டா நல்லா வெந்து வந்துருச்சு. நெய் போட்டுருக்கிறேன் நான் 2 சைடும். பாருங்கள், அது நல்லா எலும்பி வரும். இப்போ நான் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா மாவையுமே நீங்கள் வந்து திரட்டிட்டு உள்ளே அந்த பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு கையில் கூட நீங்கள் அழுத்தி விட்டுக்கலாம். ஒருவேளை ஒரு கட்டையில் உருட்டும் போது வெளியில் வந்துச்சு அப்படின்னா பண்ணிவிட்டு தோசைக்கல்ல போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். குருமா, அந்த மாதிரி சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி எது கூடனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். நான் வந்து தயிர் கூட கொஞ்சம் கேரட் போட்டுட்டு அந்த சாலடோடு வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.